234 தொகுதியிலும் வேட்பாளரை போடுவதற்கு தாவேகா தடுமாறி கொண்டு வர நேரத்தில் இவர்கள் கை கொடுத்து ஒரு 20 இடம் 15 இடம் தடுமாறுறாங்க. அது உண்மைதானா? வேற என்னங்க? தொகுதிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற உண்மைதானா? ஆள் இல்லைன்னா அதற்கேற்ற ஆள் இல்லை. ஆள் இருப்பாங்க. 234 தொகுதிக்கு மனு கொடுன்னா ஒரு தொகுதிக்கு 10 20 பேர் மனு கொடுப்பாங்க. மனுவுக்கு கட்சிக்கு இவ்வளோ கட்டணும் அது இதுன்னு வந்தால் பெண் வாங்குவாங்க. 2வது தேர்தலுக்கு யார் செலவு பண்ணுறது? இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நேர்மையாலாம் பண்ண முடியாது. குறைந்தது ஒரு 10 கோடி செலவு பண்ணி ஆகும். எங்கே போவாங்க? ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, ஃபண்ட் பண்ணுறாரு. ஆதவர்ஜுனா தெய்வ திருமகனா இவங்க எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு அவர் தொகுதிக்கு பண்ணிக்குவார். அவர்கிட்ட விஜய் பார்த்து ஒரு 10 தொகுதி பார்த்துங்கன்னா பார்த்துக்குவார். குஷி ஆனந்தை பார்த்துக்குங்க, என்னை பார்த்துக்குங்க, அவரை பார்த்துங்கன்னா பார்த்துக்குவார். இல்லை ஆதவர்ஜுனா ஆதரவாளர் 4 பேர்னா அவங்களும் பார்த்துக்குவார். எல்லாருக்கும் அவர் எப்படி பார்த்துக்குவார்? இன்னும் பணம் காய்க்கிற மரமாக வச்சுருக்காரு. சரி, அப்படி பண்ணுறதுக்காக ஆதவர்ஜுனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக மரியாதை கொடுக்குறீங்களா? எல்லாத்துட்டையும் மரியாதை இல்லை, அவர் தான் அடுத்த லெவலில் இருக்கார். அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. உள் நடைமுறைகளில் அங்கேயும் நில்லுங்க. அப்படி தானே ஈவன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்கிற மரியாதையில் 25% கூட இவருக்கு இல்லையே. முடிவெடுக்கிற அதிகாரம்லாம் ஜான்கிட்ட தானே இருக்குது. அதான் பிரச்சனை.